ஹாய், தமிழ் ட்ரெண்ட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி ரிவ்யூ. அண்ட் ஆக்சுவலி இந்த மூவி வந்துட்டு பார்த்திங்கன்னா, முதல்ல இருங்க நான் மூவி நேம் சொல்லிடுறேன். 29. என்னோட ஏஜ் மட்டும் இல்லை, நான் பார்த்த மூவியும் 29 தான். 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரத்னகுமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அந்த டைலாக் நான் எழுதுவார், அவர் வந்து டைரக்ஷன் பண்ண ஒரு படம் வந்துட்டு 2 மாதம் முன்னாடி வந்துச்சு. ஓடிடியில் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. நானும் அதை எப்படியோ ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டேன். ஒரு ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியல, கட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, நான் இப்போ மூவியோட ரிவ்யூ ஃபஸ்ட்டு டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் கண்டென்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா 29 மூவி ரிவ்யூ அட் மை 29 ஏஜ், சிம்பிள் வித் ரியாலிட்டி. ஸோ ஏன் ரியாலிட்டின்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் at my age I can understand something, and also I can able to relate it to the same movie. Because சிம்பிளாக சொன்னேன்னா, நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் தான். எனக்கு இதுதான் புதுசு. ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் டூயிங். அண்ட் சேம் எவ்ரிதிங் வாட் he said in that movie, it was same. apart from that மூவி பார்ட்டை விட்டுருங்க, அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் விட்டுருங்க, அதில் நான் கையே வைக்க மாட்டேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மூவியோட ஃபஸ்ட்டு ப்ரோஸ் என்னன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஆக்சுவல் ரிவ்யூக்கு போயிடும். ஏன்னா அதுதான் முக்கியம். இது மூவி பாட்டுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். ப்ரோசன் இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்ட் டைமில் லவ் மூவிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வந்திருக்கு. அதில் பெட்டராக ஒரு டைலாக் ரைட்டிங்கோ எந்த ஒரு இடத்துலையும் அது சொல்கிற மாதிரி டைலாக் ரைட்டிங்கே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு இட் வாஸ் குட் அண்ட் இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு கவிதை வந்துட்டு பார்க்குறீங்க, படிக்கிறீங்க ஃபஸ்ட் டைம், ஓகேவா? அதே கவிதையை வந்துட்டு ஒரு கேர்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டிவ் மீன்ஸ் ஒரு லிவிங் பீயிங்காக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதை தான் வந்துட்டு இந்த மூவியோட டைரக்டர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது, நாட் அப் டு எவ்ரி ஒன். ஸோ அதுதான் வந்து இந்த மூவியோட ஹைலைட். தென் பேக்ரவுண்ட் மியூசிக் இட் வாஸ் மோஸ்ட்லி ஓகே தான், பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. தென் இந்த மூவியோட ஒரு ஒன் லைன், 29 ஏஜ் இருக்க பாய் வந்துட்டு 21 ஏஜ் இருக்க கேர்ள் வந்துட்டு லவ் பண்ணால் என்னென்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. இதில் ப்ரொட்டகனிஸ்ட்டாக சொல்லணும்னா, லைக் அந்த ஹீரோவோட ஐடியாலஜி அதை வந்து சொல்லலாம். இதில் ஆன்டகனிஸ்ட்டாக எதை வந்து சொல்லலாம்னா, இதோட எப்படி சொல்கிறது, என்டையர் மூவியை வந்துட்டு ஒரு என்டையர் ஃப்ளோவில் கரெக்டாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளோவில் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஹீரோவோட ஐடென்டிட்டியை தேடிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டோரி லைன். ஸோ இதனால வந்துட்டு ஓகே, இட் வாஸ் ஃபைன். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்களுக்கு வந்து இது லவ் ஃபிலிமாக தெரிஞ்சுக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தா இது லவ் ஃபிலிமை தாண்டி எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகணும். மேபி அதனால் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமா ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லி தான் என்னோடய கருத்து. மற்றபடி சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இட் வாஸ் ஆவரேஜ் மூவி. அண்ட் டைலாக் ரைட்டிங்காக நீங்கள் அந்த மூவியை வந்து கம்பல்சரி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஃப்ரெண்ட் கூட கோ ஆக்டர்னு சொல்லிட்டு ஃபைட் கிளப்பில் வந்துட்டு ஒரு வில்லன் வந்துட்டு ஒருத்தர் வச்சுருப்பார். அவர் வந்து சூப்பராக இந்த படத்தில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அவரோட ஸ்டோரி வந்திருக்கு. தென் அந்த மூவியை வந்து அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக புஷ்அப் பண்ணி கொண்டு போன மாதிரியாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் விடுங்க. மூவியை பற்றிலாம் பேசுறதுக்கு பெருசாக நான் ஒன்றும் பெருசாக பிரசாந்தோ இல்லைடா வந்துட்டு நம்ம யார் மட்டும் பாஸ், சரி விடுங்க, அவங்களாம் கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக வந்து மூவியோட மெயின் பார்ட்டுக்கு வந்துடும். மூவியோட ஐடென்டிட்டி க்ரைசிஸ். ஸோ அதாவது இந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா 29 ஏஜ் இருக்கார். அது வரைக்கும் அவரோட ஐடென்டிட்டி அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த என்டையர் மூவியோட ஒரு சிங்கிள் லைன். அதுக்குள்ளே லவ், அதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு போவோம். ஏன்னா இப்போ என்ன 29 ஏஜில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதே தான். கம்மிங் பேக் டு த பாயிண்ட், தட் என்டையர் ஸ்டோரியோட ஒரு மெயின் பார்ட், 29 ஏஜில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா, டேரக்டர் ரத்னா சார் வந்துட்டு HCLல வந்து வேலையை விட்டுட்டு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அவர் வரத்துக்கே வந்து 12 வருஷம் ஆச்சு. அந்த ஸ்க்ரீனில் டேரக்டராக அவரை பார்க்கணும், ரிட்டன் டைரக்டட் பை ரத்னகுமார் அப்படின்னு போகிறதுக்காக 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ லான்ச் அப்போ வந்து சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும்.
அவரோட ஓன் லைஃப் ஸ்டோரி தான் கொஞ்சம் பட்டிங்கிறீங்க பார்த்து படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு யாருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் லைக் மீ. இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் வைங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கும். என்ன ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுதான் ஒரு ஐடியா. பிகாஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு யாருமே படிக்கலை, டிகிரியோ இப்போ உங்கள் டிகிரி எதுவும் பாஸ் பண்ணலனால அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்காது, உங்களுக்குன்னு ஐடியா இருக்காது. ஈவன் தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளோ இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஏதோ விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு வந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு சர்டன் ஏஜ் வந்து கிராஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு அந்த கிளியாரிட்டியே வரும். லைக் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம், இந்த 3 விஷயந்தான். இதை வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட், இந்த ஐடென்டி கிரைசிஸ், இந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப், இது எல்லாமே 29ன்ற ஏஜ். ஏன்னா அதுக்கு 29 தாண்டினா 30. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் ரிஜெக்ட் ஆகலாம், ஜாப் அப்ளிகேஷன், மேரேஜ். இது அந்த மூவியில் வந்ததாக இருக்கட்டும், இல்லை அவர் சொன்னதாக இருக்கட்டும், இட் இஸ் க்ளோஸ் டு த ரியாலிட்டி. நான் ரியல் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு என்ன நடக்குதோ தட் இஸ் த சேம் திங். லவ் ஸ்டோரி ஆல்சோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஐ நெவர் சா லைக் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி இருந்திருக்கலாம், இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கலாம், மேபி நானாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு லவ் ஸ்டோரியாக வந்து கொண்டு வந்தாலும் ஐடென்டி கிரைசிஸ்ன்னு ஒன்று இருக்கலாம். அது வந்து எப்படின்னா எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊரில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, காலேஜ் பண்ணியிருக்கீங்க, அங்கேயே ஒர்க்கும் பண்ணுறீங்க வச்சுப்போமே. பை எனி சான்ஸ் வந்து நீங்கள் வேறு ஊருக்கோ, வேறு சிட்டிக்கோ, இல்லை வேறு ஸ்டேட்டுக்கோ, இல்லை வேறு கண்ட்ரிக்கோ நீங்கள் போகணுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஐடென்டி கிரைசிஸ் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் வரக்கூடியது. பட் இந்த கதையில் எப்படின்னா அதுவும் இருக்குது. பட் ஆல்சோ அந்த ஹீரோக்கே வந்துட்டு அந்த ஏஜில் நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ண போகிறேன், அது 3 விஷயந்தான் வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் போகுது. அந்த கதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை நோக்கி தான் போகுது. அண்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் தென் he doesn't know anything, so many things that is happening at the same time. பணம் இருக்காது, தென் ஃபேமிலி, மேபி வில்லேஜில் நீங்கள் எல்லாமே இருந்திருக்கலாம். பட் நீங்கள் ஒன்ஸ் அதை உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளில வந்த அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டியே புரியும். ஓ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்களா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, எல்லாம் இப்படி ரிச்சாக இருக்காங்களா. கடைசியை பார்த்தா அந்த சேலரி எல்லாமே வந்து இஎம்ஐ, டவுன் பேமெண்ட், அது இதுன்னு போய் ஓவர்டியூவில் போய் முடியறதுக்கு கூட சான்சஸும் இருக்குது, பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் தென் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் லைஃப் நீங்களே கொஷின் கேட்டிங்கன்னா ஹூ யூ ஆர் அப்படின்னா அது இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்குமே தெரியாது. சீரியஸ்லி இப்போ 29, ஆல்மோஸ்ட் 29 மிடில் இருக்கேன். இதே விஷயந்தான் இப்போ நீ எனக்கு எப்படி சொல்கிற 30, 40 மேபி அந்த டைமில் நான் அந்த வீடியோவை நான் திரும்பி பார்த்தேன்னா மேபி அந்த டைம் ஏதாவது ஒரு கிளாரிட்டியோ இல்லை வாட் எவர் இட் இஸ் நான் அதாவது கன்ஃபரண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்குமே ஒன்றும் தெரியாது. இந்த விஷயத்தை நம்ம தேடுறது மட்டும்தான் ஒரு லைஃபோட கோலாக ஒருத்தர் வச்சுட்டு இந்த மூவி எடுத்தால் எப்படி இருக்குன்றதுனா இந்த என்டையர் மூவியோட ஒரு சோல் பர்பஸ்ஸு. அந்த பர்பஸ் கரெக்டாக அச்சீவ் ஆகிருக்கு அண்ட் இட் வாஸ் குட். டேரக்டர் வந்து சொல்ல நினச்சிருப்பார், லவ்வுக்கு வந்துட்டு கெமிஸ்ட்ரி போதும், பட் லைஃபுக்கு வந்து மேக்ஸுன்னு ஒன்று வேணும். மேக்ஸுன்றது எப்படின்னா மேத்தமெட்டிக்கில் சொல்லணும்னா நம்பர்ஸ் கிடையாது. சம்டைம் இட் இஸ் லைக் ஒன்றும் இல்லை, உங்கள் சர்க்கிள்லேயே இப்போ நீங்கள் 29 ஏஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க, என்னப்பா கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் ஆகலாம் என்ன கேட்பீங்க, வேலைக்கு என்ன வேலைக்கு போகிற, எவ்வளோ சம்பளம் வாங்குற, செட்டில் ஆகிட்டியா, கார் வாங்கிட்டியா, பைக் வாங்கிட்டியா, எங்கே இருக்க, எவ்வளோ பேங்க்கில் வச்சுருக்க, என்ன தான் பிளான் வச்சுருக்க அப்படின்னு கொஷின்ஸ் மட்டும்தான் வருமே. நீங்கள் இதுக்கு எந்த ஒரு கொஷினுக்கும் உங்கள்கிட்ட ஆன்சர் ப்ராப்பராக ஆன்சர் இல்லைனாலும் யூஆர் லைக் நான் ட்ரை பண்ணுறேன், ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டு நவ். அந்த தெளிவில் இருந்தாவே போதுமானது. பிகாஸ் நோபடி நோஸ் வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங், சிம்பிள். இதுதான் வந்து லைஃபோட ஒரு ஒரு பாயிண்ட். நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க. லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் ரைட்டு ராங்கன்னு கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் த பர்சன் அண்ட் த பர்சன்ஸ் பர்செப்ஷன், சிம்பிள். இவ்வளோதான். இதுதான் வந்துட்டு டேரக்டர் சொல்லணும் வந்தார். அண்ட் இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, நவ் கெட்டிங் பேக் டு த பாயிண்ட். அவரோட அடுத்த மூவி எதுவாக இருந்தாலும் விஷிங் குட் லக். அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த மூவி
இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மூவி நிறையா இருக்குது. அதோட கண்டென்ட் மூவியோட கண்டென்ட் இல்லாமல் அந்த மூவியில் வந்து என்ன கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு, அதை வந்து எந்த மாதிரி பெட்டராக நம்ம சொல்லலாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது இல்லை உங்களோட ரிவ்யூ எது வந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. மறக்காமல் அதையும் பண்ணுறேங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.